இந்த காந்தி ஆசிரமத்தை ஆரம்பித்ததன் நோக்கம் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. கார்த்தி அவர்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு, அதாவது 10 மாதங்களுக்கு முன்னாடியே 96 படத்தை டைரக்ட் பண்ண பிரேம்குமார் அவர் அடுத்து என்ன படம் போகிறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கார்த்தியை வச்சு பண்ண போகிறாருன்னு ஒரு அப்டேட் வெளியிட்டாங்க. நேத்திக்கு விட்ட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பர்த்டே முன்னிட்டு வந்துட்டு அரவிந்த் சாமி நடிக்கிறாரு. படத்தோட பேர் மெய்யழகன், பிதாமகன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்கும் போது மெய்யழகன் அருமையான ஒரு டைட்டில். அண்ட் கார்த்தியோடைய அண்ணா அண்ணி வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷனில் படத்தை வெளியிட போகிறாங்கன்றது அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் விரைவில் வரப்போகுது, படம் எப்போ வெளியிடுறாங்க அப்படின்றத முதல்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக நம்ம வந்து செலிபிரிட்டிஸ்க்கு வீடியோ எடிட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி கார்த்திக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருக்கோம். இதோ உங்களுக்காக. உயிர் உங்களுடைய தேவி சில்க், அவங்க கண்ணு இருக்குதே தோழா தினமும் யாரோ சொன்னாங்கிறதுக்காக புரியாத படிப்பை படிச்சு நெஞ்சுக்கு வைக்கல. ஷோல்டர் இருக்கு, கூலிங் கிளாஸ் கட்டு. பிடி சார் கார்த்தி வேணுகோபால் டைரக்ட் பண்ணி ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நடிப்பில் நேத்திக்கு மே 24 வெளிவந்த படம். கனகவேலுன்றவர் ஸ்கூலில் பிடி சாராக இருக்கிறாரு. அங்கே வேலை பார்க்குற இங்கிலீஷ் டீச்சர் மேலே இவருக்கு காதல் வருது. அதே சமயம் அதே இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற நந்தினின்ற பொண்ணு கனகவேலுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. நந்தினிக்கு வந்து திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடக்க படத்துடைய கதாநாயகன் களத்தில் இறங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. படத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்காக நான் தேட்டரில் போய் பார்க்கணும், நீங்கள் ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். ஆனால் வந்து கப்புள்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு பாருங்கள், தனியாக பாருங்கள், எப்படி வேணாலும் இந்த படத்தை போய் தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தில் பெண்களை மையப்படுத்தி நல்ல ஒரு கருத்தை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அன்றாட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க, இப்போ ஒரு காய்கறி கடைக்கு பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள் ஆகட்டும், இல்லை வேலைக்கு போகும்போது ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த இடத்துலேருந்து ஒரு பொண்ணுக்கு ரேப் நடக்கிற வரைக்குமே சமுதாயத்தில் என்ன பிரச்சனை பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத நல்லா அழுத்தமாக நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. எமோஷ்னல் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு, இப்போ அப்பா நம்ம க்ளோஸாக பழகிற பொண்ணு, அது தங்கச்சியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், க்ளோஸாக பழகிறோம் அப்படின்றது வந்து இந்த மாதிரியான கேட்டகரியில் தான் நம்மளுக்கு வந்து வரும். அப்படி இருக்கிற பெண்கள் வந்து என்ன மாதிரி வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த ரேப் அப்படின்ற விஷயத்தில் நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி வந்து ஃபீல் ஆகும் அப்படின்றத வந்து நமக்கு ரியலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. படிக்கிற பொண்ணை படுக்க கூப்பிட அவனுக்கு தைரியம் வரப்ப அதே படத்தில் ஆதியோரியோடைய கேரக்டர் பற்றி சொல்லணும்னா மேஜிக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருங்க. அதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி கஷ்டத்தை அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்றத செவத்தில் கிறுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த இடத்துல வந்து நடந்ததுங்க. அண்ட் கிளைமேக்ஸ்லேயும் வந்துட்டு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டுங்க. அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத படம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். படத்தில் வரக்கூடிய சில காட்சிகள் எல்லாமே நம்மளே அறியாமல் கை தட்டுறது, கத்துறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து ஒரு கூஸ்பம்ஸான காட்சிகள்லாம் ஒரு சிலது வந்து இருக்குது. ஆதியா ஒரு அந்த சொன்ன டைலாக் இருக்குது இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் இது இந்த வால் வச்சுருக்கேன் அப்படின்றது, இல்லை வந்து அந்த பொண்ணுக்காக என்ன மாதிரி களத்தில் இறங்கி பண்ணுறாரு. அண்ட் வில்லன் கேரக்டர் எப்படி வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, பிரசாந்த் அவர்களுடைய அப்பா தான் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் எப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் ரோலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா சூப்பராக வந்து ஸ்க்ரீன் பிளேவை எழுதியிருந்தார். வேலையை விட்டு தூக்கி ஓடிப்போம். படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லுங்க, இந்த படத்தை வந்து கார்த்திக் வேணுகோபால் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. காமெடியான ஒரு விஷயம் தான் கொடுத்துருந்தாங்க. இவர் வந்து ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காருன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி நீங்கள் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க 80s காலகட்டம் 90s காலகட்டத்திலாம் பாகிராஜா வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபுவும் பாகிராஜும் கான்வர்சேஷனில் வந்துட்டு பிரபு அட்வொகேட்டாக நடிச்சிருக்காருங்க. கோர்ட்டில் நடக்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சு ஒரு காமெடியாக வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து நல்லா இருந்ததுங்க. இது போக பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினி
கமேடியன் எம் ராஜா அவங்கள இதில் ட்ரெய்லர்லேயே வந்து காமிச்சிருந்தாங்க. இது வந்து உங்களுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த எம் ராஜா வந்து ஒரு ரியாக்ட் கொடுப்பாருங்க. அதில் வந்து நல்லா ஃபன்னாக இருந்தது. ஐயோ சாமி, அது எங்க 2 பேர் ஜாதகம் பையன்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோ வந்து ஒரு பிடி சாராக ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்தது அவருக்குன்னு ஒரு இன்ட்ரோ சாங் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி வந்து பிடி சார் மேலே ஒரு அன்பு வச்சுருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்றது எங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக ஆதி வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி அவங்க வந்து ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து நல்ல ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பிடி சார் மேலே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஒரு அன்போடு இருப்பாங்க, பிடி பீரியட் வந்துச்சுன்னா எப்படி ஒரு ஹாப்பி இருக்கும் அப்படின்றத வந்து அந்த பாட்டு மூலிமா வெளிப்படுத்தியிருந்தாங்க. இன்னொன்று வந்து எனக்கு ஃபேவரட் சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி பிசாசு, அந்த பாட்டு வந்து சூப்பராக இருந்தது. நான் என்ன ஒரு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ சாங்காக ஏற்கனவே விட்டுட்டாங்க, படத்தில் இருக்காமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் இதை நினச்சிருந்தேன். பட் படத்தில் இந்த பாட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்தீங்க, இந்த படத்தை வந்து ஈரோட்டில் தான் பெரும்பாலும் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஈரோட்டில் தான் எடுத்திருக்காங்க. ஈரோட் ஸ்கூலில் அந்த ட்ரோன் ஷாட் ஆகட்டும், இல்லை பல இடங்களில் சினிமோகிராஃபி அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே எடிட்டர் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே கார்த்திக் வேணுகோபால் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே ஆதி வந்து 25வது படத்தை வந்து பெஸ்ட்டான ஒரு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. அவருடைய ஒரு சீன் வந்து ரொம்ப சினிமாட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த சீனை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போயிருக்கலாம். மொத்தத்தில் இன்றைய சமுதாயத்தில் பெண்களுக்கு தேவையான ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பார்த்து திருந்த வேண்டிய ஒரு படமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அவங்க திருந்திக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பாங்க. ஒரு சிலர் படத்தை படமாக பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில படங்களை படத்தை படமாக பாருங்கள். ஒரு சில படங்கள் தேவையானது வந்து அதில் வரக்கூடிய கருத்தை வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.